வாழ்க வளமுடன். வலி நிவாரண முறைகள், அதாவது எந்த வலிகளுக்கு எந்த சிகிச்சை முறைகள் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்படின்றதை சென்ற காணொளியில் நம்ம பதிவிட ஆரம்பித்தோம். இதில் நம்ம யோகா தெரப்பி, அதுக்கடுத்தது அக்குபஞ்சர், எக்ஸசைஸ் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி இது எல்லாத்த வச்சு நம்ம பார்த்துட்ருந்தோம். இதில் ரெஃப்ளெக்ஸ் தெரப்பீஸ் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ரெஃப்ளெக்ஸ் தெரப்பீஸ்னு வரப்போ பெரிய ஆக்குலர் அக்குபஞ்சர் அதை பற்றின விளக்கம் நம்ம கொடுத்தோம். எதுக்கு அது சிறந்ததாக இருக்கும் அப்படின்றதை நம்ம சொன்னோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது இந்த ரெஃப்ளெக்ஸ் தெரப்பீஸ்லேயே சுஜோக் தெரப்பி. இந்த சுஜோக் அப்படின்றது பெயினை இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சுஜோக்குடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்தில் உதாரணத்துக்கு தலைவலி இருக்குது அப்படின்னா, இந்த தலைவலி நம்ம ரிலீஃப் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துலையே சீட் தெரப்பி கொடுத்துக்கலாம். அப்போ அந்த ப்ரிவென்ஷன் இருக்கும், திரும்ப அவங்களுக்கு வராமல் இருக்கும். சுஜோக் தெரப்பி ஷோல்டர் பெயின் இருக்குது, இல்லை உடம்பில் எங்கே வலிகள் இருந்தாலும் அதை சரியாக நம்ம கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்குறப்ப வலி இன்ஸ்டண்ட்டாகவே ரிலீஃப் ஆகும். அதுக்கடுத்தது பாத அழுத்த சிகிச்சை, பாத கூசா, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, ஃபுட் கூசா. இது ரெண்டுமே கிட்னி ஸ்டோன் இதுக்குள்ள ஸ்பெஷலான சிகிச்சை முறை இருக்குது. இந்த கிட்னி ஸ்டோனை ரொம்ப எளிமையாக வெளியேற்றக்கூடிய முறை இதில் இருக்குது. கிட்னி ஸ்டோன் அப்படின்னா பாத அழுத்த சிகிச்சை, பாத கூசா, இந்த சிகிச்சைக்கு போகலாம். சீக்கிரமாகவே இந்த ஸ்டோனு வெளியேறும். அதுக்கடுத்தது போன் அலைன்மெண்ட் தெரப்பி. இந்த போன் அலைன்மெண்ட் தெரப்பி அப்படின்றது என்ன? போன் அலைன்மெண்ட் தெரப்பி அப்படின்றது ஜாக்சன் சுங்கத் அவர் கொடுத்த ஒரு மெத்தடு, இந்த போன் அலைன்மெண்ட்டு தெரப்பி. இந்த போன் அலைன்மெண்ட் தெரப்பி உடலில் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் மாறுறனால வரக்கூடிய வலிகள் எல்லாத்தையுமே இந்த போன் அலைன்மெண்ட் தெரப்பி சரி பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா, இப்போ கிட்டார் வாசிக்கிறவங்க, அவங்க ஒரு கையிலேயே வெயிட்டு தூக்கிட்டே இருக்கிறவங்க, அப்போ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு ஷோல்டர் மேலே ஒரு ஷோல்டர் கீழே அப்படி இருக்கும். நீங்கள் நிறைய பேர்த்த பார்த்தீங்க அப்படின்னா கோர் ஸ்ட்ரென்த்து இல்லாதனால வயிற்றில் தசைகளில் வலு இல்லை, மசில்ஸில் ஸ்ட்ரென்த்தே இல்லை, உடற்பயிற்சி யாருமே பண்ணுறதே இல்லை. அப்படின்றனால எல்லாருக்குமே ஒரு சில ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. இந்த 2 சைடு ஷோல்டர் போன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஆக்ரோமியன் ப்ராசஸ், கூர்மையாக இருக்கும். அது கண்ணாடி முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஷோல்டர் கரெக்டாக ஒரே சிமெட்ரியாக நேர் கோட்டில் நிறைய பேருக்கு இருக்காது. அப்போ இது எல்லாமே மசில் வீக்னஸ் தான். இப்போ உட்காந்துருக்கிறப்ப நேராக உட்காராமல் ஒரு சைடு சாஞ்சு உட்காந்துருப்பாங்க. எப்பயுமே அதுவே பழக்கமாக வச்சுருப்பாங்க. இல்லை படுக்கிறப்ப பெட்டு பயன்படுத்தி படுக்கிறது, ரொம்ப சாஃப்டாக குஷனி சர்ஃபேஸில் படுத்துக்கிறது. அதுக்கடுத்தது ஒரு சைடு மட்டுமே ஷோல்டர் பேக்கு வெயிட்டு தூக்கியே இருக்கிறது. இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மிட்டி ஆக்கும். முக்கியமாக இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முதுகு தண்டே நேராக இல்லாமல் ஒரு சிலருக்கு வளைஞ்சே இருக்கும். அதுக்கு காரணம் ஸ்கூல் சில்ட்ரன்ஸை ஆட்டோக்காரங்க இப்போ ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்னா பசங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க, அவர் ஆட்டோக்காரர் ஓட்டுவார். அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இடுப்பு பகுதி சைடில் வச்சு ஹேண்டு கைகள் எல்லாமே இப்படி முன்னோக்கி வச்சு வளைஞ்சபடியே தான் நீண்ட நேரம் ஓட்டுவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படின்ற அந்த முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் வளைஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த ஸ்கோலியோசிஸு, லார்டோசிஸு, கைபோசிஸு இது எல்லாத்தையுமே திரும்ப அலைன் பண்ணக்கூடிய மெத்தடு போன் அலைன்மெண்ட் தெரப்பியில் இருக்குது. நீங்கள் இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னோடனே உங்கள் பக்கத்தில் யார் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அப்படின்றத பார்த்து சரியான சிகிச்சை எடுத்துக்கிறதுக்காக நம்ம கிளினிக்கில் நம்ம எல்லா சிகிச்சையும் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ கிளினிக் நம்ம பெருசாக பார்க்குறதில்ல, நம்ம வகுப்புகள் அதுக்கடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்த்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கிளினிக்கும் வாரம் 2 முறை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த போன் அலைன்மெண்ட் தெரப்பியில் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம், ரிலீஃப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கைரோப்ராக்டிக் அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெட்டி எடுக்கிறது, இந்த நெட்டி சவுண்டு, ஒரு சொடக்கு விழுந்த சவுண்டு வந்த உடனே ஆஹா வலி சரியாயிடுச்சு, ரொம்ப வருஷமாக வலி இருந்தது கூட சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லலாம் நிறைய இப்போ கைரோப்ராக்டிக்கு நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அப்போ கைரோப்ராக்டிக்கு தொடக்கம் எதிலிருந்து வந்தது அப்படின்னா, தற்காப்பு கலைகளில் தாய்க்கலை எல்லாமே களறி போயிட்டு வர்மக்கலை இது தான். அதுக்கப்புறம் தான் அது வேறு நாடுகளுக்கு போகிறப்ப டிம்மேக்கு, குங்ஃபு இப்படி வேறு பேர் எடுத்துச்சு. அப்படி பார்க்குறப்ப வர்மக்கலை, இந்த வர்மக்கலையிலேருந்து தான் அக்குபஞ்சரும் போனது. வர்மக்கலையில் ஒரு பகுதி தான் இந்த கைரோப்ராக்டிக்கும்.
வருமத்தில் ஃபஸ்ட்டு நெட்டி எடுத்து நீவி விட்டு அதுக்கப்புறம் புள்ளி அழுத்தி அதுக்கடுத்து தட்டி விடுவாங்க. இது ப்ரொசீஜராக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த நெட்டி சிகிச்சை இது உண்மை இன்ஸ்டண்ட்டாக வலியை நிவாரணம் செய்யும். பெர்மனெண்ட்டாகவும் அந்த பெயினை ரிலீஃப் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த கைரோப்ராக்டிக் அப்படின்ற நெட்டி வர்மம். இந்த நெட்டி வர்மம் பொதுவாக எல்லா சிகிச்சைகளுக்கும் சரியாக பண்ணல அப்படின்னா சைடு எஃபெக்ட் உண்டு. அதில் இந்த கைரோப்ராக்டிக்கு சரியாக பண்ணல அப்படின்னா அதுக்கும் ரிஸ்க் இருக்குது. அப்போ கைரோப்ராக்டிக் அப்படின்றது ரொம்ப எளிமையாக கற்றுக்கவும் முடியும். அது சரியான ஆசான்கள்கிட்ட போய் படிக்கிறப்ப அதை நம்ம சேஃப்டி மெத்தடில் பண்ணவும் முடியும். ஒரு ஜாயிண்ட்டுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் எது சேஃப்டியான மெத்தடு அப்படின்றதை பார்த்து அதை கற்றுக்கிட்டு அதை பயிற்சி பண்ணணும். இதில் செல்ஃப் கைரோ அப்படின்றது இருக்குது. செல்ஃப் கைரோவும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது. செல்ஃப் கைரோ அப்படின்னா நமக்கு நம்மளே செய்கிறது. அதில் ரிஸ்க் எல்லாமே ரொம்ப கிடையாது. அப்போ கைரோப்ராக்டிக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இந்த கைரோப்ராக்டிக்கு இந்த டிஸ்க் பல்ஜு ப்ரோலாப்ஸு எல்லாத்தையுமே சரி பண்ணும். எல்லாத்தையுமே திரும்ப அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வரும் கைரோப்ராக்டிக். இந்த போன் அலைன்மெண்ட் தெரப்பி அதுடைய சிறப்பு, கைரோப்ராக்டிக்குடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இதில் இந்த நேசல் செப்டல் டீவியேஷன் அதை சரி செய்யக்கூடிய மெத்தட் இருக்குது. அது நிறைய பேருக்கு இப்போ 10 பேருக்கு இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கைரோவில் போன் அலைன்மெண்ட் தெரப்பியில் சரி செய்கிறப்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செப்டமே திரும்ப நேராகும். அதுக்கான மெத்தட் எல்லாமே இதில் இருக்குது. சரி, இப்போ அடுத்தபடியாக இன்ஃப்ளமேஷன் இதுதான் வலிகளுக்கான காரணமாக இருக்குது. இப்போ இந்த சிகிச்சைகள் பார்த்துட்ருக்குறோம். இந்த சிகிச்சை இன்றைக்கி இந்த காணொலியுடைய இறுதியில் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்ன? இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது வீக்கம், அந்த இடத்துல ரெட்னஸ் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், வலி இருக்கும், இந்த இடத்துல ஹீட் இருக்கும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் எந்த வியாதிகள் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இந்த ஐட்டிஸ்னு முடிகிறது எல்லாமே இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன் அர்த்தம். சரி, அப்போ அந்த இன்ஃப்ளமேஷன் இல்லை அப்படின்னா அங்கே வலி இல்லைன்னு அர்த்தம். இன்ஃப்ளமேஷன் எதனால் வருது? இன்ஃப்ளமேஷன் எதனால் வருது அப்படின்னா, இன்ஃப்ளமேட்ரி ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடலில் இன்ஃப்ளமேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இன்ஃப்ளமேட்ரி ஃபுட்டு அப்படின்னா ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, சுகரி ஃபுட்ஸ், இது எல்லாமே ரத்தத்தில் இன்ஃப்ளமேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ இந்த மாதிரி உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துடணும். வலி இருக்குது அப்படின்னா இந்த விஷயங்கள் தவிர்க்கிறப்பயே பாக்கெட் பால், நாட்டு பசும்பால் செரிக்க முடியும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். இந்த பாக்கெட் பால், அதுக்கு அடுத்தது டீ, காஃபி, ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகள், இதை எல்லாத்தையுமே தவிர்க்கிறப்பயே ஒரு வாரம் கழித்து பார்க்குறப்ப பெயின் எல்லாமே கம்மியாக இருக்கிறது பார்க்க முடியும். அப்போ இன்ஃப்ளமேட்ரி ஃபுட்டு எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். அப்போ இந்த இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன் இன்னும் சரியாகிறதுக்கு ஒரு பைசா செலவில்லாத ஒரு முறை இருக்குது. அதுக்கு பேர் எர்த்திங் அல்லது கிரவுண்டிங். இந்த எர்த்திங் அல்லது கிரவுண்டிங் அப்படின்றது சயின்டிஃபிக்காக இந்த கிரவுண்டிங் நம்ம செய்கிறப்ப, தினசரி செய்கிறப்ப இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். இஎஸ்ஆர் கவுண்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ் அதோடைய கவுண்ட் எல்லாமே, பேராமீட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த எர்த்திங் டெய்லி பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் செக் பண்ணுறப்பயே இந்த இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கிறது பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த கிரவுண்டிங் நல்லா வேலை செய்யும். மண் தரையில் பதிச்சு அதில் நடக்கிறது அதுதான் கிரவுண்டிங். சரி, மண் தரையில் நடந்தால் அவ்வளவு பலன்கள் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சிலர் சாக்கில் மண் எடுத்துகிட்டு மொட்டை மாடியில் போட்டு அதில் நடந்தால் பலன் வரும் அப்படின்னா அதில் பலன் கிடைக்காது. நம்ம மண் தரையில் பூமியில் கால் பதிக்கிறப்ப எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்சும் நடக்கும். அப்போ அதில் நம்ம உடலில் இருக்கிற தேவையில்லாத ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இது எல்லாமே வெளியேறும். உடம்பில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு இன்க்ரீஸ் ஆகும். உடல் இளமைக்கு வரும், உடல் பலமடையும், அந்த உடலில் வலியை ஏற்படுத்தக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே கம்மியாகும். அப்போ இந்த கிரவுண்டிங் அப்படின்றது நல்ல ஒரு மண் தரை, இயற்கை விவசாய பூமி இருக்கிற மண் தரை, ரோடு கிடையாது, மண் தரை எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மண் தரையில் நடக்கிறப்ப அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே கம்மியாகும். சரி, அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எந்த வலிகளுக்கு எந்த சிகிச்சை முறை அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.